ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் 1000 பீப்புளை ரேண்டமாக மீட் பண்ணி அவங்களோட சேட் ஸ்டோரிஸ் என்ன அப்படின்னு கேட்கலாம் முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சனை இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். ஒரு தள்ளுவண்டிக்காரரின் சோக கதை. அவர் இன்டர்வியூ பண்ணும்போது, எனக்கு பிஸ்னஸில் பெரிய லாஸ் ஆயிடுச்சுமா, அதனால் ஒரு சின்ன கடை வச்சுருக்கேன், இல்லை என் ஃபேமிலியில் பெரிய இஷ்யூ, என் ஒய்ஃப் கூட ரொம்ப ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவார்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்ததையும் தாண்டி ஒரு விஷயத்தை அவர் சொன்னார் பாருங்க. லைஃப்ல அப்பதான் நான் இது மாதிரி ஒரு தவறை நான் என் லைஃப்ல பண்ணவே கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஏன்னா ஒரு சின்ன ஈகோனால ஒரு லைஃப் ஒரு டெத் எண்டுக்கு கொண்டு போய் விடும் அப்படின்றது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாரு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டு பேசாம இருந்தாரு. அந்த 5 இயர்ஸ் இன் பிட்வீன்ல அவர் என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் இறந்து போயிட்டாருங்க அப்படின்னு ஒரு செய்தி அவருக்கு வந்தது. அந்த செய்தி கேட்டு அவர் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாரு? வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஒரு சின்ன ஈகோ கிளாஷஸ்னால நம்ம பேசாமல் இருந்தோம். ஆனால் இனி என்டையர் லைஃப்லேயும் நம்ம அவங்ககிட்ட பேச முடியலையே அப்படின்னு அவர் சாகிற வரைக்கும் கண்டிப்பாக வருத்தப்படுவாருங்க. என்னதான் இது சொல்லும்போது அவர் சிரிச்சிட்டு இருந்தாரோ, அவரோட மனசு ஃபுல்லாக அவ்வளோ சோகங்க. இது சொல்லும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார். இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்கிற பர்சனுக்கு நான் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேம்மா அப்படின்னு சொன்னாருங்க. நானும் அதுக்காக தான் நான் வந்துட்டுருக்கேன், கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவர் சொன்னார், நீங்கள் 1000 சண்டை போடுங்க, ஆனால் அது அடிக்கடியில் போய் முடியக்கூடாது. ஏன்னா அது பின்னாடி எப்பேற்பட்ட சூழ்நிலையும் கொண்டு போய் விட்டுரும். ரெண்டாவது, அதனால பேசாமல் மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ இன் பிட்வீனில் அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த என்டையர் லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த பெயின் உங்கள் கூடவே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இவ்வளோ வேல்யூ கொடுத்த ஒரு மனுஷன் லைஃப்பில் எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு அவருக்கு ஒரு பெயினே ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னும் போது, ஸோ லைஃப்பில் சில பேரை மட்டும் தான் நம்மளால் அப்படி பார்க்க முடியுதுங்க. ஏன்னா சில பேர் மணிக்கு வேல்யூ கொடுப்பாங்க, சில பேர் வேறு ஏதாச்சுக்கு வேல்யூ கொடுப்பாங்க, சில பேர் எஜுகேஷன் கொடுப்பாங்க, சில பேர் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வேல்யூ கொடுப்பாங்க, சில பேர் லவ்க்கு வேல்யூ கொடுப்பாங்க. அப்படின்னும் போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வேல்யூ கொடுத்துருக்காரு அப்படின்னும் போது ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப். என் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி இவ்வளோ உருக்கி சொல்கிறது என் ஒய்ஃப் வேறு பக்கத்தில் பார்த்துட்டே இருக்காமா. அவள் கண்டிப்பாக வீட்டில் போய் செம்ம கொடுக்க போகிறா அப்படின்னு என்கிட்ட சொன்னார். இன்னொரு விஷயம் சொன்னார், உங்கள் லைஃப்பில் ஃபேமிலிக்கு எவ்வளோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் கொடுங்க. ஏன்னா ஃபேமிலி எவ்வளோ பேர் லைஃப்பில் கூட வருவாங்களோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பும் லைஃப் லாங் கூட வருவாங்க. அது உங்களை பொறுத்து தான் இருக்குது.